வணக்கம். மீண்டும் உங்களோடு குயிலி நாச்சியார். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசியல் களம் மிகவும் நகைப்புக்குரியதாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் கண் முன்னால் காண்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிபடி, எப்படி இருக்குது? விஜய்க்கு தான் இன்னைக்குள்ள காணொளி. விஜய் அவர்களுக்கு தான், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நிறுவன தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி. 2ஆம் ஆண்டு துவக்க விழா மிகச்சிறப்பாக. இப்போ அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான், எல்லாம் பைசா இருந்தா இதை விட சிறப்பா செய்யலான்டானா அப்படிப்பட்ட ஒரு விழாவை நீங்கள் ஒருங்கிணைத்து அரங்கத்துக்குள் நடத்துகிறீர்கள், சரியா? உலகின் தொன்ம மொழி தமிழ் மொழியின் பிறப்பிடமான தமிழ்நாட்டை அரசியலால் ஆள வேண்டும், இந்த கோமாளி ஏமாளி தமிழர்களை மீண்டும் ஒரு சினிமாக்காரன் ஆண்டு விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வரும்போது ஒன்றை மனதில் வைத்து வர வேண்டும். நீங்கள் முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறீங்க. நீங்கள் இந்த நிலத்தை எப்படியாவது ஆண்டு விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்க வைக்கப்பட்டுள்ளீர்கள். இது ஒன்றும் நீங்கள் 200 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு நடிக்கும் திரைப்படம் அல்ல. இது தமிழ்நாட்டு அரசியல். இங்கு 2009க்கு பின்பு பெரும் புரட்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஏற்பட்டது. ஆனால் காலப்போக்கில் எப்போதும் போல தமிழர்களின் மெத்தனத்தினால் இந்த நிலம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. தமிழன் என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்துதான் உங்கள் பின்னால் ஒரு கூட்டம் நிற்கின்றது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தமிழர் என்றால் அதற்கான அடையாளம் வேண்டும். வந்தவன் போனவன் இருந்தவன் அனைவரும் தங்களை தமிழர் என்கிறார்கள். இங்கே அடிமை விளங்கிட்டு ஊழியம் செய்வதற்காக வந்தவர்கள் மாலிக் காபூரின் படையெடுப்பின் போது தங்கள் இன்னுயிரை காப்பாற்றுவதற்காக எங்கள் தாய் நிலத்தில் தஞ்சம் புகுந்தவர்கள். தமிழ்நாட்டை ஆண்டு விட வேண்டும், சேர சோழ பாண்டியரை வென்றால் மட்டும்தான் விஜயநகரத்தின் மணிமகுடத்தில் வைரத்தை சூட்ட முடியும் என்ற வேட்கையோடு வந்த விஜயநகரத்தின் எச்சங்கள் அனைத்தும் தன்னை தமிழன் என்றே சொல்லுகின்றது. இன்னும் கொஞ்ச காலத்தில் மார்வாடிகள், பையாக்கள் அனைவரும் தங்களை தமிழன் என்றே சொல்லுவார்கள். இது நகைப்புக்குரியதல்ல. ஒரு தொன்ம மொழியை உரிமை கொண்டாடுவதை பெருமையாக, தமிழன் என்ற இனத்தை சொல்வதை பெருமையாக கருதுகிறார்கள். ஆனால் நீங்கள் முந்தி மாதிரிலாம் இல்ல, சரியா? அண்ணன் சீமான் அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பு நகரும் போது எண்ணற்ற நபர்கள் இருந்தார்கள். சீமான் அண்ணன் அமைப்புக்குள் வரார். அமைப்பு தொடங்கப்பட்டது சுகமத்துக்காரன் மூலமாக. இன்னும் 10-15 பேர் சேர்ந்து அந்த விடயத்தை செய்யறாங்க. ஆனா என்று சீமான் இந்த தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய கட்சியின் தலைமை பொறுப்புக்குள் வந்தாரோ அன்றிலிருந்து அவரை மலையாளி என்று பேசிய வாய்கள் கூட இன்று சாணத்தினால் அடைக்கப்பட்டு நிற்கிறது உங்களை பற்றி விவாதிக்க. காரணம், நீங்கள் ஒரு பெரிய சக்தியினால், ஒரு பெரிய அழிவு சக்தியினால் உந்தப்பட்டு முன்னால் நிற்கின்றீர்கள் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கான தேவை இப்போது நீங்கள் அரசியலில் என்ன செய்ய போகிறீர்கள்? 2009 இன எழுச்சிக்கு பிறகு நீங்கள் ராகுல் காந்தியின் வீட்டு வாசலில் உங்கள் அப்பாவோடு பட வெளியீட்டிற்கு காத்து கிடந்ததை நாங்கள் மறந்து போவோம் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை. இன்று நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி காலகட்டத்தில் தமிழன் என்ற ஓசை ஒலிக்கிறது. அண்ணன் சீமான் என் தம்பி எவனை பார்த்தாலும் தம்பி, என் தம்பி என்று உங்களை அரசியல் தளத்திற்குள் அறிமுகம் செய்து வைத்தவர் எங்கள் அண்ணன் சீமான். அந்த சீமான் அண்ணனை நீங்கள் நகைக்கிறீர்கள். நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் முதலில் 5 நிமிடம் எங்கள் தாய்மொழி தமிழில் சரளமாக பேச கற்றுக்கொண்டு மேடைக்கு வாருங்கள். இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய ரசிகர்கள் கிடையாது. இளம் தலைமுறையிலையும் தெளிவான தமிழ் தேசிய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வைத்திருக்கிறோம். எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் கூமுட்டைகளும் கிடையாது, எல்லோரும் உங்கள் ரசிகர்களும் கிடையாது. இவர்கள் ரசிகர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் திரையில் செய்த அனைத்தையுமே தரையில் செய்வீர்கள் என்று. திரை வேறு, தரை வேறு. உங்களால் உங்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்த கூட முடியாமல் தான் முதல் மாநாட்டிலேயே எவ்வளவு பெரிய விபத்தை சந்தித்தீர்கள். நல்லா பேசவே கூடாது, சரி நகர்ந்து போட்டு
இவன் இழுத்து கொண்டு உள்ள விட்டுட்டான்னு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, இன்று ஒரு பெரும் சிக்கல் இங்கே நடைபெறுது. பெருஞ்சிக்கல் தான். அதற்கு காரணம் சிக்கலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான். ஒரு சிறிய விடயத்தை, முளையிலேயே கிள்ள வேண்டிய விடயத்தை வளர்த்து வளர்த்து பெரிதாக்கி இன்று அந்த சிக்கலுக்குள் நிற்கிறார்கள். அதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். உங்களிடம் வருவோம். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் தனியாக ஏதாவது கொள்கை கொண்டு வந்திருக்கீங்களா? முழுவதுமே உங்கள் மொழியில் காப்பி பேஸ்ட் களமாண்டு ஒட்டி வச்சிருக்கீங்க. முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தில் 15 ஆண்டு காலமாக நாங்கள் பேசி வந்த எங்கள் கொள்கை கோட்பாடுகளை திருடி அதைத்தான் நீங்க பேசுறீங்க. அதே உங்களுக்கு ஒழுங்கா பேச தெரியாது. இதுல வேற இவ்வளவு நாளும் மேடைகளில் அண்ணன் சீமானை அழைக்கும் போது ஒரு 20 நிமிடத்திற்கு விளக்கம் கொடுத்து அண்ணன் சீமான் என்று ஆரவாரத்தோடு அழைத்த ஒருவர் தான் உங்ககிட்ட இன்னைக்கு உங்களை நேற்று வரவேற்கிறார். ராஜ்மோகன் உங்களை வரவேற்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான ஈர்ப்பு என்பது சினிமா மட்டுமே. ஏன் சிலுக்கக்கா இப்போ உயிரோடு இருந்தா அவ கூட ஒரு கட்சியை தொடங்கி, ஆனா அவ உங்களை மேலாம் கிடையாது. அவ ஒரு பேட்டியில சொல்லிப்பா, நான் நக்சலா போயிருப்பேன்னு சொல்லிப்பா, என் மக்களுக்காக வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிப்பா. நீங்க என்னைக்கா மக்களுக்காக வாழ்ந்து வருவது உண்டா? சரி, ஒன்றும் இல்லப்பா. நீங்க இப்போ கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் எல்லாத்தையும் விடுங்க. மும்மொழி கொள்கை பத்தி விளக்கமா 3 நிமிடங்களால் பேச முடியுமா? தமிழில் முடியாது. இயக்குநர்கள் எழுதி கொடுத்த கதை வசனத்தில் நடிப்பதல்ல தமிழ்நாட்டு அரசியல். எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் தங்களை அமைதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் சீண்டுவது தமிழை. உங்களுடைய மேற்போக்கான தனத்தை ரசிகர்கள் மட்டுமே விரும்புவார்கள். அதுல வர மாவட்ட செயலாளர்கள்லாம் சின்ன அதை விட சின்ன பையங்களாம் மாவட்ட செயலாளர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. சரியா? எல்லா விடயங்களையும் செய்த நாம் தமிழர் தன்னுடைய கட்டமைப்பில் தவறியது. அண்ணன் தமிழனாக மாறாததின் விளைவுதான் இன்று பல தம்பி தங்கைகள் அங்கதான் பயிற்சி எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட நீ பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் அங்கதான் பயிற்சி எடுத்தாங்க. தமிழ் தேசிய களத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு நான் ஒண்ணு சொல்றேன், அங்கேயே விசுவாசமா நிக்க முடியல. சரி, சீமான் சரியில்லை, நாம் தமிழர் கட்சி சரியில்லை, அவர்களுக்கு சிறு சிறு குழுக்களாக கூட நின்று இயங்க முடியவில்லை. உங்க கூட எவ்வளவு நாள் நிற்பான்? ஒரு புகைப்படத்துக்காக நிற்பான். அங்க உங்களை விட அங்க வரிசையிலாம் புகைப்படம் எடுப்பாங்க. ஆமா, நீங்களாவது திரையில் நடித்து ரசிகர்களை பெற்றீர்கள். ஆனா சீமானுக்கு தனியா ஒரு ரசிகர் கூட்டம் எப்போதுமே இருக்கும். இன்னைக்கு வெளியே போனதுல முக்காவாசி சொன்னீங்கன்னா இப்போ உங்க கூட சேர்ந்திருக்கலாம். இதெல்லாம் அங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தது, உங்களை ரசித்தது, அங்கேயும் ரசிச்சது. நீங்கள் தரையில் நடக்க தொடங்கின்னு உங்கள்கிட்ட வந்திருக்குது. ஆனா தெளிவா சொல்றேன், நீங்கள் உங்களை முதலில் தமிழன் என்று அடையாளப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டு அரசியலை கையெடுங்கள். தமிழக ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா, நாங்களாம் ஒரு கட்சி தொடங்கணும்னே எதிர்ப்பு தெரிவிச்சோம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள். அந்த நிலைதான் இங்கேயும். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. எனவே விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்கறது, நீங்கள் தமிழன் என்பதற்கான சான்று என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல பொதுவெளியில பதில் சொல்லுங்க. சீமான பதிலே சொல்ல மாட்டாரு, ஆனா எல்லாருக்கும் தெரியும் அவர் தமிழன். நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல எங்களுக்கு நீங்கள் தமிழனா இல்லையா என்பது எங்களுடைய தமிழ் தேசியர்களின் கேள்விக்கானையாக நிற்கின்றது. தூய தமிழ் தேசியர்களின் கேள்விகளை குடி அடையாளத்தோடு இருப்பவன் தான் தமிழன். உங்களோட குடி அடையாளத்தை காணும். நீங்க யார் சொல்லுங்க. நீங்க யார் என்று உங்களை நீங்கள் வெளிப்படுத்த தவறும் போது நீங்கள் இந்த இடத்திற்கு எப்படி உண்மையாக இருப்பீர்கள்? இப்போதே நீங்க எங்களுக்கு எதிராக தமிழை நீச பாசை என்று சொன்னவனைத்தானே நீங்கள் கொள்கை முன்னிறுத்தியாக முன்னே வைத்திருக்கிறீர்கள். நடுநாயகமாக வேலுநாச்சியாரையும் அஞ்சலையும் நீங்கள் கொண்டாடுவது உண்மை என்றால், அவர்கள் உங்கள் கொள்கை வழிகாட்டி என்பது உண்மை என்றால், இந்த குயிலி நாச்சியாரின் கேள்வி நீங்கள் தமிழனா என்பதை உறுதிப்படுத்துங்கள். சீமான ரசிகர்கள் கூட கொஞ்சம் தானமா இருப்பான், ஆனா விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கொந்தளிப்பான். ஏன்னா அது நேரடியாக சினிமா ரசிகர்கள். எனவே இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். சும்மா வந்தவன் போனவனெல்லாம் ஆண்டு முடிஞ்ச கதை முடிஞ்சு போச்சு. எங்களை போன்றவர்கள் நாங்கள் இன்னும் இந்த நிலத்தில் உயிரோடு தான் இருக்கோம், செத்து போல. ஒண்ணுக்கும் பேசிக்கிட்டாட்டு இருப்போம். பேச்சு என்பது சாதாரணமான விடயம் அல்ல. உங்களுடைய அரசியல் எல்லாம் கற்றறிந்த மூத்தோர்கள் கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் கிடையாது. உங்களுடைய அரசியலை, உங்களுடைய நகர்வு என்பது ஆளும் வர்க்கத்தின் துணியோடு தான் இருக்குது. என்ன கோட்பாடு? தமிழர்களை நீங்க எப்படி வகைப்படுத்துவீங்க? எப்படி தமிழர்களுக்கான அரசியல் எடுக்க
செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? எங்கேயா பேசியிருக்கீங்களா? இல்ல, சும்மா நாங்கள் 2ஆம் ஆண்டை தொடங்கி விட்டோம், இங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு கிடுகிடுக்கல. சீமானே உங்களை இப்படி கேள்வி கேட்க மாட்டார். ஆனா நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் சீமான் கேள்வி கேட்டிருந்தாதான் பிரச்சனை இல்லையா? கேட்க மாட்டார். அவர் கேட்காததன் விளைவு நீங்கள் கொட்டமடிக்க துணிகின்றீர்கள், கொட்டமடிக்க. எனவே நீங்கள் தமிழரா என்ற கேள்விக்கு பொது வெளியில், பொது சமூகத்தின் முன்னணியில் நீங்கள் விளக்கம் அளிக்கணும். சும்மா ரசிகர்கள்லாம் வந்து கீழே துள்ளிட்டு அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கெல்லாம் ஒண்ணுமே இங்க இழப்பதற்கு இன்னுயிரை தவிர எதுவுமே இல்லை எங்களிடத்தில். ஆனால் ஒரு ஐடி ரைடு, வருமான வரித்துறை சோதனையை தாங்கும் நிலையில் நீங்கள் இல்லை. நீங்க எப்படி சரியான அரசியல் நகர்த்துவீங்க? உங்களால எப்படி நகர்த்த முடியும்? முடியாது. பெரும் பொருள் சேர்ந்த உடனே தூய அரசியல் செய்தவனும் ஆட்டம் கண்டு விடுவான். ஏன்னா அந்த பொருளாதாரம் என்பது ஒரு இன விடுதலை அரசியலுக்கு எதிரானது. அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் சேர்ந்தவுடன் ஆளும் எதிரியின் பக்கம் நின்றாக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதான் உண்மை. நான் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். ஒற்றை நொடியில் விடை தேடலாம், ஆனால் முழு அறிவாளி எங்கள் நம்ம சொன்னா கேட்க மாட்டோம். ஒற்றை நொடியில் விடை தேடக்கூடிய விடைகள். இன்னொன்னு, தவறுகள் யார் செய்திருந்தாலும் தண்டனை என்பது இயற்கையின் கைகளில் உள்ளது. இயற்கையை தாண்டி இப்போ என்ன நடக்குன்னா, எதிரிகள் பலம் கொண்டவராக இருக்காங்க. தமிழ் இனத்துக்கான எதிரிகள், நீங்களே தமிழ் இனத்துக்கான எதிரிகள் தான், எதிரி தான். ஆனா விஜய் அவர்கள் தமிழ் இனத்திற்கான, தமிழ் மொழிக்கான எதிரி. ஏன்னா என் தாயையும், என் தமிழையும், என் தமிழனையும் இழிசல் கொண்டு தூற்றியதோடு மட்டுமல்லாமல் எழுதி பிழைத்த ஈவேராவை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த இனத்தின் முதன்மை எதிரி. எங்களுக்கு நீங்க தான் முதன்மை எதிரி. ஏன்னா நீங்க காங்கிரஸோட போவீங்களா, பாஜகவோட போவீங்களாங்கலாம் எங்களுக்கு தெரியல. ஆனா எங்கேயா போவீங்க, அதான் நடக்கும். எங்களுக்கு தெரியாதுதான். நாங்கள் கண்ணுறாத காவியங்களா இங்க எல்லாம் பேக்கிட்டு இருக்கு. நீங்க நினைக்கீங்க வெட்டி ஒட்டி விடலாம் என்று. வெட்டி ஒட்டுவதற்கு இது வியாபாரம் பண்ணும் ஊடகம் அல்ல, சினிமா அல்ல. இது உயிரும் சதையுமாய் நிற்கக்கூடிய தமிழ் தேசிய களத்தில் நீங்கள் எதிர் நிற்க வரீங்க, எங்களோட நிற்க வரல. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் 2 கண்ணு என்ன மாத கண்ணா? ஒரு கண்ணு பார்க்கும், ஒரு கண்ணு பார்க்காதா? இரண்டும் தமிழ் தேசியம். தமிழும் தமிழ் தேசியமும் 2 கண்ணா இருக்கவங்க மட்டும்தான் இங்க நிக்க முடியும். அந்த நிலையை உருவாக்கிட்டோம் நாங்க ஏற்கனவே. எனவே நீங்க நினைக்கலாம் எல்லாம் வெளியே போனவன் இருதயத்துக்குள் தமிழ் தேசியம் நிச்சயமா உறங்கிட்டு இருக்கோம் எல்லார் மனதிலும். நாம் தமிழர் தம்பிகள் சொல்ற மாதிரிலாம் நான் உடனே இங்க போனோம், நீ ஊப்பி நீ போனோன்னு நீ சொல்ல மாட்டேன். அவன் சந்தர்ப்பவசத்தினால், சீமானன் மீது கொண்ட வெறுப்பினால் தமிழனாய் நிற்க தவறியவனின் அண்ணனுக்கு எதிராக நிக்கிறான். அவ்வளவுதான். நீங்க பேசுங்க, கூப்பிட்டு கேளுங்களேன். நாம் தமிழர் இருந்து வெளியேறிய தம்பி தங்கைகளிடம் உங்களுக்கு கொள்கையில பிரச்சனையா, சக களப்போராளியோட பிரச்சனையா? இல்லை, அண்ணனோடும் அண்ணனின் சில சில்லறைகளோடும் பிரச்சனை, அவ்வளவுதான். அதனால நீங்க கூட ஒட்டிக்கிட்டாங்கிறதுக்காகலாம் உடனடியாக ஆற தழுவி ஆகா நான் இந்த நாட்டை வென்று விட்டேன் என்று மனப்பால் குடிக்க வேண்டாம். நீங்கள் தமிழரின் இதயங்களை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தமிழர் தானா? வச்சாச்சு இன்னைக்கு நீ தமிழனா என்று கேள்வி வைக்கிறோம். பதில் சொல்ல வேண்டிய கட்டத்திற்கு விஜய் அவர்களை நகர்த்தி நிற்கும். பதில் வேணும். ஏன்னா தமிழர் நிலம் வந்தவன் போனவன் விஜயநகரத்தின் ஸ்டாலின் அவர்களோடு முற்றுப்பெறட்டு. இந்த நிலம் எங்களுக்கு வேண்டும், தமிழர்களுக்கு வேண்டும். ஏனென்றால் இது எங்கள் வீடு. நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்திற்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பண்டைய வீடு, பாண்டிய சேர சோழராய் மறைவி நின்ற பண்டைய தமிழ் பூமி எங்களுக்கு வேண்டும். இந்த நிலத்தை நீ ஆள நினைத்தால் நீ தமிழனா என்பதை இந்த நேரத்தில் நீ சுட்டி காட்ட வேண்டும் என்று கூறி இன்னும் நிறைய பேச வேண்டியது வரும். பேசுவேன். நன்றி, வணக்கம்.